Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இது நம்மளோட 14th கிளாஸ். இந்த கிளாஸில் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் ஃபில்லிங்ஸ் எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போன கிளாஸில் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் அண்ட் வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடணும்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க ஃபஸ்ட் அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க, மேலே ஐக்கான் கொடுக்குறேன். இப்போது பட்டன் ஹோல்லையே ஃபில்லிங்ஸ் எப்படி பண்ணணுங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம எப்படி லைன் ட்ரா பண்ணோமோ அதே மாதிரி இதுக்கும் டபுள் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லைன் எண்டில் இருந்து சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் எப்படி மேலே ஃபஸ்ட் லைனில் இருந்து ஒரு ஸ்டிச் எடுத்து கீழே கொண்டு வந்து லாக் பண்ணோமோ அதே மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் மேலே கொண்டு போவோம். ஆனால் இதில் ஃபில்லிங்ஸில் வந்து ஸ்டிச் எதுவும் பக்கத்தில் போடாமல் டைரெக்டாக மேலே கொண்டு போகிறோம். அதாவது மேலே இருந்து எடுக்கிறத கீழே லாக் பண்ணுறோம் அண்ட் அகெயின் திரும்ப மேலேயே கொண்டு போகிறோம். அதாவது அதில் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வந்து நம்ம கீழே இன்னொரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு மேலே கொண்டு போவோம். அதாவது கேப் இருக்கும். இங்கே கேப் இல்லாமல் நம்ம ஃபில் பண்ணுறதுக்காண்டி கீழே லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படியே மேலே ரிவர்ஸில் கொண்டு போய் மேலேருந்து திரும்ப ஒரு செயினை கீழே எடுத்துகிட்டு வரோம், அங்கே லாக் பண்ணுறோம். மேலேருந்து ஒரு ஸ்டிச்சை எடுத்துகிட்டு வரோம், கீழே லாக் பண்ணுறோம். இதில் தான் நம்ம ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம். இதில் வந்து கேப் இல்லாமல் ஃபில் பண்ணணும். அதேமாதிரி ரொம்ப டைட்டாகவும் பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு கிளாத் வந்து சென்டரில் டைட் ஆயிரும், அதாவது குழி மாதிரி விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கும் கரெக்டாக பார்த்து இழுத்து போடுங்க. அவ்வளோதான். இதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஃபில்லிங், அதாவது கேப் இல்லாமல் ஃபில் பண்ணுறது. இந்த ஸ்டிச்சை வந்து ப்ளவுஸ் ஒர்க்கில் எல்லா ஃபில்லிங்ஸுக்கும் இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கிளாத் வந்து தெரியாது கூடாது. அப்போ இந்த மாதிரிலாம் போடாதீங்க. அப்போ பிரிச்சுட்டு பக்கத்துலேயே போடுங்க. அதே மாதிரி ஓவர் லேப்பும் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்டிச்சஸ்க்கு மேலேயே திரும்பவும் போடுற மாதிரியும் போடாதீங்க. கரெக்டாக பக்கத்தில் அடுத்தடுத்து கரெக்டாக போடுங்க. அதே மாதிரி கரெக்டாக அந்த லைனில் மேலேயும் ஈவனாக வரணும், கீழே நீங்கள் போடுற லாக் ஸ்டிச்சும் ஈவனாக இருக்கணும். அப்போ தான் ஷேப் வந்து கரெக்டாக மாறாமல் கிடைக்கும். ஸோ ஈவனாக நீங்கள் போட்டுக்கோங்க. மேலேருந்து இழுத்து ஒரு லாக் போட்டுக்கிறோம். ஸோ இந்த மெத்தடில் இப்படி கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து எந்த ஷேப்ஸ்னாலும் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவும் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை க்ராஸில் போட்டனாலும். இப்போ ஷேப்ஸ் தகுந்த மாதிரி நம்ம க்ராஸில் கூட போட்டுக்கலாம். ஸோ த்ரெட் எதுவும் கட் ஆனாலும் கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் மேக்ஸிமம் கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல கட் ஆச்சுன்னா திரும்ப நம்ம கரெக்ட் பண்ணி போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறையா இப்போ ஸ்டிச்சஸை பிரித்து விடுற மாதிரி வரும். ஏன்னா அங்கே வந்து நம்ம லாக் ஸ்டிச் போடுறோம் குட்டியாக. அதனால் மேக்ஸிமம் பொறுமையாக போடுங்க. த்ரெட்டு கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் இழுக்கும் போது நல்லா இழுத்துட்டு அப்புறம் மேலே கொண்டு போங்க. பெருசாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சி லெஃப்ட் ஹேண்டில் இருக்க த்ரெட்டை நீங்கள் இழுத்திங்கன்னா அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் எண்ட் நாட் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லைன்லேயும் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 10 சென்டிமீட்டர் லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு சுற்றி வந்து நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம், நார்மல் செயின் ஸ்டிச்சு. இதில் நம்ம இன்னும் பீட் ஒர்க்லாம் கற்றுக்கிட்டோன்னா இதை சுற்றி நம்ம வந்து பீட்ஸ் கொடுக்கலாம். அதெல்லாம் கொடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இதில் இப்போ நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். சரி த்ரெட்டில் வச்சுனாலும் அவுட்லைன் கொடுக்கலாம். பட் நம்ம வந்து இப்போ சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். அதனால் இப்போ இந்த லைனுக்கு ஃபுல்லாக நான் வந்து சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அதேமாதிரி கார்னரில் பாருங்கள், கார்னரில் போடும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் நான் செயின் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதுவும் கார்னரில் கரெக்டாக கொடுங்க. அப்போ தான் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கரெக்டாக வரும். ஸோ அங்கே வந்து ஹோல்ஸ்லாம் உங்களுக்கு அதிகமாக தெரியும், நம்ம என்ன இழுத்து போடுறதுனால. இந்த மாதிரி நம்ம செயின் ஸ்டிச்சு இல்லைன்னா ஏதாவது பீட்ஸ் ஒர்க்லாம் கொடுத்தோன்னா அது வந்து தெரியாது. இப்போ நான் இந்த எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன்.
இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் போட்டு காமிச்சேன். இப்போ இதுவே வேறு மாதிரி ஒரு ஷேப்பில் போட்டால் எப்படி போடணுங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு சின்ன மாங்காய் டிசைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போடலாம், இல்லை இந்த மாதிரி க்ராஸாக போடலாம், இல்லை இப்படி இப்போ க்ராஸாக போடலாம். நம்மளுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மெத்தடில் வந்து இதை ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்பவும் போல் நம்ம ஒரு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அகைன் மேலேருந்து கரெக்டாக அந்த ஷேப்லேயே போட்டுவாங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். கீழே நீங்கள் போடுற ஷேப்பும் கரெக்டாக இருக்கணும், அதேமாரி மேலே பஞ்ச் பண்ணி எடுக்கிற ஸ்டிச்சும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போது நம்ம அதில் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டோமோ அதே மாதிரி இது வந்து க்ராஸாக போட்டுகிட்டே போகிறோம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு இது மட்டும் க்ராஸாக போட்டால் அப்படி ஈவனாக வந்துடும். கரெக்டாக அந்த லைன்லேயே போடுங்க. அதேமாதிரி ரொம்பவும் இழுக்காதீங்க, கிளாத் வந்து சுருக்கம் விழும். அதேமாதிரி ஒரு லைனுக்கு மேலே ஒரு லைன் ஓவர்லேப் ஆகாமையும் பார்த்து போடுங்க. மேலே கொண்டு போகும்போது நல்லா இழுத்துக்கோங்க, இழுத்துட்டு அப்புறம் மேலே திருப்பி மேலே கொண்டு போங்க. மேலே கொண்டு போயிட்டு இழுத்திங்கன்னா டைட்டாக இருக்கும், த்ரெட்டு கட் ஆகும். ஸோ கீழேருந்தே ஃபஸ்ட்டு நல்லா இப்படி இழுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படி திருப்பி நீங்கள் மேலே கொண்டு போங்க. நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போட்டோம் அதே மெத்தடு தான், ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து அங்கே கேப் விட்டு போடுவோம். இங்கே இந்த ஒரு கேப் இல்லாமல் அதை ஃபுல்லாக அந்த கிளாத்து மறைகிற மாதிரி நம்ம வந்து சில்க் த்ரெட்டை வச்சு ஃபில் பண்ணுறோம். நம்ம வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய என்னென்ன ஷேப்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஷேப்ஸில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு அந்த ஒர்க்கை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்து ஆரி கற்றுக்குறீங்கன்னா நீங்களும் நான் கொடுத்துருக்க ஷேப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஸோ எந்த ஸ்டிச்சஸுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அதை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மேலே டாப் வரைக்கும் வந்துட்டேன். இதுலேயும் குட்டி குட்டியாக அதே பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ சுற்றி அப்படி செயின் ஸ்டிச் கொடுக்குறேன், அப்படி கண்டினியூ பண்ணுறேன். இப்போ கண்டினியூ பண்ணி நான் சுற்றி செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். சுற்றி செயின் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் அழகாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு கூட இந்த டிசைனில் போடுவாங்க, ஆனால் அதை விட இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு அப்புறம் செயின் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ 2 மெத்தடுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ராவாக நாங்கள் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு எண்ட் நாட் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மேங்கோ டிசைனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சு ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். இது ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் எப்படி ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நான் கொடுத்துருக்க ஷேப்ஸில் ஃபில்லிங் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணால் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.